கோவை கணபதியை சேர்ந்தவர் பிரபல ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சண்முக பாண்டியன். இவர் தனது மகளை கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டாக்டர் எம் விக்னேஷ் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார். திருமணத்திற்கு பின்னர் தனது மருமகனையும் அவரது குடும்பத்தாரையும் காளப்பட்டியில் உள்ள தனக்கு சொந்தமான பங்களா வீட்டில் தங்க வைத்தார். அடிக்கடி தொழில் விஷயமாக வெளியூர் செல்வதால் பாதுகாப்பு கருதி தனது கணபதி வீட்டில் உள்ள லாக்கருக்கான மாற்று சாவியை மருமகன் விக்னேஷிடம் ஒப்படைத்திருந்தார். சில மாதங்களிலேயே விக்னேஷ் குடும்பத்தினர் காளப்பட்டி வீட்டை தங்கள் மகன் பெயருக்கு மாற்றித் தருமாறு மருமகள் மூலமாக தொழில் அதிபர் சண்முக பாண்டியனுக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. சம்பந்திகளுக்கு இடையே விரிசல் ஏற்பட்டதால் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் காளப்பட்டி வீட்டை வேறு நபருக்கு 15 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய சண்முக பாண்டியன் ஒப்பந்தம் போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த மருமகன் விக்னேஷின் குடும்பத்தார் திடீரென வீட்டை அவசரமாக காலி செய்துவிட்டு வெளியேறினர். விக்னேஷ் குடும்பத்தார் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியேறியதால் சந்தேகமடைந்த சண்முக பாண்டியன் மருமகன் விக்னேஷிடம் கொடுத்து வைத்திருந்த லாக்கர் சாவியை திரும்ப கேட்டுள்ளார். ஆனால் அவர் சாவியை தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தன்னிடம் உள்ள சாவி மூலம் லாக்கரை திறந்து பார்த்தபோது அதில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 1000 சவரன் தங்க நகைகள் மாயமானது தெரிய வந்தது. இதுகுறித்து விக்னேஷிடம் கேட்டபோது அவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சண்முக பாண்டியன் கோவை மாநகர போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து தொழிலதிபர் சண்முக பாண்டியன் அளித்த புகாரின் பேரில் மருமகன் டாக்டர் எம் விக்னேஷ், அவரது தாய் வாசுகி மற்றும் சகோதரி டாக்டர் எம் ஜீவித் ஆகிய 3 பேர் மீதும் நம்பிக்கை மோசடி வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயின. திருமணம் முடிந்த கையோடு மருமகனை வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்துக் கொள்ளும் எண்ணத்தில் சண்முக பாண்டியன் தனது வீட்டில் உள்ள லாக்கரின் மாற்று சாவியை அவரது கையில் கொடுத்ததோடு காளப்பட்டி வீட்டை வரதட்சணையாக தருவதாக கூறி அந்த வீட்டில் விக்னேஷ் குடும்பத்தினரை தங்க வைத்ததாக கூறப்படுகிறது. விக்னேஷ் குடும்பத்தினர் வரதட்சணைக்காக கூடுதல் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததால் மருமகன் மீது அதிருப்தி அடைந்து காளப்பட்டி வீட்டை 15 கோடி ரூபாய்க்கு விலை பேசி வேறு ஒருவருக்கு விற்றுள்ளார் சண்முக பாண்டியன். இதனால் ஏமாற்றம் அடைந்த விக்னேஷ் தன்னிடம் இருந்த லாக்கரின் மாற்றுச் சாவியை பயன்படுத்தி சண்முக பாண்டியன் வீட்டில் இருந்து 1000 சவரன் நகைகளை அள்ளிச் சென்றதாகவும், சந்தேகம் வராமல் இருக்க காளப்பட்டியில் தங்கியிருந்த வீட்டை உடனடியாக காலி செய்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. விக்னேஷிடம் இருந்து இதுவரை 100 சவரன் நகைகள் மட்டுமே கைப்பற்றப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ள 900 சவரன் நகைகளை கைப்பற்ற போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ்.